வணக்கங்க. நம்ம ஊர்ல சென்சஸ்ன்னு ஒண்ண வெள்ளைக்காரன் கரெக்ட் டைம்லேருந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வருஷம் பிகினிங்லேயும் இந்த சென்சஸை எடுத்துருவாங்க. அதாவது ஆண்டோட ஃபர்ஸ்ட் இயர் 2011 ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. 2021 ஒரு சென்சஸ் எடுத்திருக்கணும். இந்த அரசாங்கம் பவருக்கு வந்து பல வருஷங்கள் ஆகி கூட இன்னும் சென்சஸ் எடுக்கல. இந்த சென்சஸ் வந்து எடுக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு புரியணும். இந்த சென்சஸ் எடுத்தாதான் எந்த ஊர்ல யாரு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது தெரியாம நம்மளால கார்மெண்ட் ஸ்கீமே போட முடியாது. இது எவ்ரி வருஷம் எடுத்தா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும்னு டெக்கேடல் சென்சஸ்னு எடுப்பாங்க. ஒரு இந்திய குடிமகனையும் எண்ணுவாங்க 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நடக்கும். எல்லா கார்மெண்ட் சர்வெண்ட்டும் வீடு வீடா ஊர் ஊரா கிராமமா போய் ஒரு வீடுலேயும் ஒரு பர்டிகுலர் ஃபார்மை கலெக்ட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் 2011லேருந்து 2025க்குள்ள நல்லா வளர்ந்து போயிடுச்சு. டெஃபினட்டாக இந்த பீரியடில் நம்ம சைனாவோட ஜாஸ்தியாக போயிட்டோம். அதனால நம்மகிட்ட எவ்வளோ பேர் எக்ஸாக்டாக இருக்கான்னு நம்மளால் சொல்ல முடியாதே தவிர நம்மளால் எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். பட் இது மாதிரி நம்ம கவர்மெண்ட் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணாதான் மன்ரேகா, அப்புறம் இந்த ரைட் டு எஜுகேஷன், இது மாதிரி பல வேலைகளை உங்களால் கொடுக்க முடியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு 2013 மறைந்து போன முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்தில் சோனியா காந்தி சொல்ல இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. பணம் இருக்கோ இல்லையோ 2 ரூபாய்க்கு வந்து ஒரு வீட்டுக்கு அட்லீஸ்ட் 3 கிலோ அரிசியாவது நீங்கள் போடணும் அப்படின்னு அந்த காலத்தில் ஆரம்பிச்சது. 5 கிலோ அரிசி ஆயிடுச்சு. இப்போது அட்லீஸ்ட்டு ஒரு 75 அன்னைக்கு இருந்தது. எல்லாருக்கும் சாப்பாடும் நியூட்ரிஷனும் இருக்கணும்னு மன்மோகன் சிங் ஃபீல் பண்ணார். நேஷ்னல் அட்வைசரி கவுன்சிலில் பல எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணி இதை டிசைட் பண்ணாங்க. இன்னைக்கு அதோட பிளான் வந்து 75% ஆஃப் ரூரல் பாப்புலேஷனும் 50% ஆஃப் அர்பன் பாப்புலேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த என்எஸ்எஃப்ஏ ஆக்ட் படி 81.4 கோடி பேர் வந்து கொடுக்கணும். இந்த அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அரிசி 3 ரூபாய் கிலோக்கும் கோதுமை 2 ரூபாய் கிலோக்கும் கோர்ஸ் கெயின்ஸ், அதாவது இந்த கெம்பு ராகி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் 1 கிலோ 1 ரூபாய்க்கு 1 கிலோன்னு கொடுக்கணும். கோவிட்ல 2019 வந்த உடனே பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு சொல்லி அந்த 5 ரூபா 3 ரூபா 2 ரூபாவை தள்ளிட்டார். இப்போ அதை நிறுத்தலை. அவர் அதை என்ன சொல்லிட்டாரு, 2029 வரைக்கும் ஏற்றிட்டார். பட் இந்த கோட்டால ஒரு வாட்டியும் கவர்மெண்ட் சொல்கிறச்ச 2013 டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு அதோட 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம பாப்புலேஷன் வளர்ந்துருச்சு. தமிழ்நாடு மாதிரி ஊரை வேண்டாம், நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், பெங்கால்லலாம் வளர்ந்துருச்சு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இதெல்லாம் உண்மையான நிலைமை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் எல்லாரும் எஸ்டிமேட் பண்ணி அட்லீஸ்ட் இந்தியா முழுக்க இன்னும் ஒரு 14 கோடி பேருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் வந்து சர்வே எடுத்தால் தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்லிமெண்ட்டில் February 10, 2025 அன்னைக்கு ராஜ்யசபாவில் சோனியா காந்தி பேசினாங்க. ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 2 வேளை சாப்பாட்டுக்காவது நம்ம அரிசி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் ஒரு வீட்டுக்கு ஒரு 20 கிலோ அரிசி நம்ம கொடுத்துட்றோம். அதனால தமிழ்நாட்டில் பசி, பஞ்சம், பட்னி அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோவிடுக்கு அப்புறம் வெளி மாநிலத்துலேருந்து வந்தவங்களுக்கும் இங்கே ரேஷன் கார்டு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க கொடுத்ததோட நம்ம 4 மடங்கு ஜாஸ்தி கொடுத்து 20 கிலோ கொடுக்குறோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பசங்க இங்கே இருந்தாங்கன்னா அந்த 20 கிலோ அரிசியும் ரேஷனில் கிடைக்கிறதும் இந்த 1000 ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறதும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நீங்கள் போய் ஒத்தொத்தரையாக கேட்டிங்கன்னா தான் தெரியும். ஒரு சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபா. அதனால் இது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே நீங்கள் பணக்காரங்களுக்கு செய்ய முடியாது. இந்த ஃபுட்டு செக்யூரிட்டிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். இந்த சென்சஸ் வந்து 2021 பண்ணியிருக்கணும். கோவிட்னால
எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் இது தள்ளப்பட்டிருக்கு. 1931 எடுக்க ஆரம்பிச்சது இது. சரி, கோவிட் பேண்டமிக்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 4 வருஷமாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஏன் அந்த கரெக்ட் பண்ணி சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க? நாங்கள் ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு பணக்காரர்களுக்கு பல சலுகையை கொடுக்குற இந்த அரசாங்கம் எவ்வளோ ஏழைங்க இருக்காங்கிறதே எண்ணலைன்னா ஏழைங்களே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு சென்சஸுக்கு எடுக்கிறதுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக பணம் வேணும். பட்ஜெட்ரி அலோகேஷனே இல்லை. இந்த வருஷ பட்ஜெட்டில் அம்மையார் வெறும் 569 கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இந்த 569 கோடி ரூபா வச்சுக்கிட்டு உங்களால் கரெக்டான சென்சஸே எடுக்க முடியாது. 574.80 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதனால 2019 பட்ஜெட்லேயே 8,754 crores ஃபார் கண்டக்டிங் சென்சஸ், 3,942 crores ஃபார் அப்டேட்டிங் நேஷ்னல் பிளானிங் ரெஜிஸ்டர். ஆனால் அப்போ கோவிட் வந்ததுனால அது நடக்கலை. இவ்வளோ தூரம் அப்ரூவல் கொடுத்து அந்த பணத்தை செலவு பண்ணலைனாலும் நம்ம இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறோம். 16 கிரிட்டிக்கல் டேட்டா பேஸ், எஜுகேஷன் பாலிசி, ஹெல்த் கேர் பிளானிங், எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங், அர்பன் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இதனால் நின்று இருக்கு. சரி, நம்மகிட்ட தான் அரிசி இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு வயரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதில் அரிசி, பருப்பு, ராகி, கோதுமை நம்மகிட்ட வாங்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய நம்ம க்ரோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் மக்கள் சாப்பிட்றது கம்மியாகிட்டே இருக்குது. இந்தியா சிக்னிஃபிகண்ட் க்ரோத் இன் கிரெயின் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அதாவது 1993-94 122.8 கல்டிவேட் பண்ணாங்க. 184.3 டன் இருந்தது. 2023-24 132 மில்லியன் ஹெக்டேர் க்ரோ பண்ணி 332.3 மில்லியன் டன் நம்ம எல்லாம் சேர்த்து க்ரோ பண்ணுறோம். அதனால நம்ம பாப்புலேஷன் க்ரோ ஆகிருந்தாலும் நேச்சுரல் பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரியாது. எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் ஒரு ஆளுக்கு நம்மளால் 14.1 கிலோ கொடுக்க முடியும். 1993 இன்னைக்கு 17.3 கிலோ நம்மளால் கொடுக்க முடியும். இதை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம ஊரில் பசி பட்டி மட்டும் இல்லை, ஸ்டண்டட் சில்ட்ரன் க்ரோத்து கூட ப்ராப்ளம் கிடையாது. 58லேருந்தே தமிழ்நாட்டில் இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது. இந்த மதிய உணவு திட்டம் மூலமாக சாப்பாடு குழந்தைங்களுக்கு போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு 20 கிலோ அரிசி மட்டும் போடுறதில்ல. ஸ்கூலு காலத்தால் சாப்பாட்டுக்கும் போடுறோம், மத்தியான சாப்பாடும் கொடுக்குறோம், ரேஷனும் கொடுக்குறோம். அதனால தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதே மாதிரி மற்ற மாநிலத்தில் பண்ண முடியல, அவங்கள்ட்ட பணம் இல்லாமல் இருக்கலாமோ. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற இது குறைஞ்சி போயிடுச்சு. எது? அரிசி. இது என்ன ஆகுதுன்னா 2 காரணம். ஒன்று, K-ஷேப் ரிக்கவரி. எவனுக்கு இந்த கோதுமை அரிசி போகணுமோ அவனால் கோதுமை அரிசி வாங்க முடியல. நல்ல அரிசி மார்க்கெட்டில் வாங்கணும்னா மினிமம் 40 ரூபா ஒரு கிலோ ஆகும். பொன்னியெல்லாம் 50, 55, 60 ரூபா ஒரு கிலோ வரைக்கும் போகுது. அது முக்கால்வாசி பாப்புலேஷனால சாப்பிட முடியாது. எவனுக்கு வேணுமோ இந்த மாதிரி நல்ல இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷனால் நல்ல பெனட்ஸ் லான்னு ஒன்று சொல்லுவோம். பணக்காரனாக இருக்கிறவன் இந்த அரிசியை சாப்பிட்றதுலேருந்து நகர்ந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, மற்ற ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்ஸு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த கன்சம்ஷன் குறையுது. இன்னொன்று, அர்பனைசேஷன் நடக்குது. அர்பனைசேஷன் நடக்கிறதுனால அரிசி கன்சம்ஷன் இதெல்லாம் கம்மியாகி பால், தயிர், முட்டை, மீட், சிக்கன், மீன் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் இந்தியா 2 ஆயிடுச்சு. அர்பன்லேயே பெரிய பணக்காரன் ஒரு மாதிரி சாப்பிட்றான், அங்கே இருக்கிற மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் வேறு மாதிரி சாப்பிட்றாங்க. ரூரலுக்கும் அர்பனுக்குமே வட இந்தியாவில் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக சென்சஸ் எடுத்தால் தான் உங்களால் எவ்வளோ பேர் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு கரெக்டாக செய்ய முடியும். எவ்வளோ பேருக்கு மன்ரேகா வேணும், எவ்வளோ ஸ்கூல் வேணும், எவ்வளோ காலேஜ் வேணும், இது எல்லாமே எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல சென்சஸ் எடுக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன்,
நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.